ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சாமி குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நிறையா என்னோடய லைஃப் ஸ்டோரி பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் லைஃப்பில் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் மீண்டு வந்தது, நம்பி ஏமாந்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அது தவிர்த்து என்னோடய லவ் மேரேஜ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஒன்று நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் தான் எடுத்திருந்தோம். ஸோ சண்டே மார்னிங் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வீட்டில். இந்த மீன் கட்லா மீன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மீன் பேர்லாம் பெருசாக தெரியாது, பட் மீன் குழம்பு வைக்க சூப்பராக தெரியும். ஸோ இந்த மீன் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ முதல் வேலையாக நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா கலந்து வச்சுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டேன். பாதி குழம்புக்கு, பாதி வறுவலுக்காக பிரிச்சுட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின ஃபிஷ் மசாலா இருக்கு இல்லையா, ஃப்ரை மசாலா, அதை போட்டு தான் கலந்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே நான் வீட்டில் அரைச்சி தான் சேர்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் லேசியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அதை போட்டு கலந்து வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சாச்சு, 2 கட்டி போல் பூண்டு எடுத்து வச்சாச்சு, தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு, தக்காளி ஒரு 3 எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா 3 தக்காளியை, அதை கலந்துக்கலாம். இங்கே பூண்டு தட்டி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு தட்டியாச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம குழம்புக்காக நம்ம தட்டி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 போல், கூடவே ஒரு கட்டி பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ், அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வெங்காயம் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா அது கடைசியாக தாளித்து ஊற்றுறதுக்காக. இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எதுக்கு இப்போவே மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோன்னா குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மிளகாய் பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டேன்னு. நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு கலந்துக்கணும். கலந்துட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய் பால், அதை சேர்த்துக்கணும். நான் ஒரு அரை முடி தேங்காய்லேருந்து பால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2ம் கொதிச்சு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிடணும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இதுவும் நல்லா கொதிச்சு கொஞ்சமாக வற்றி வர ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. ரொம்ப வற்றி வராமல் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இப்போ மீன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீனை ஒவ்வொன்றா சேர்க்கணும், அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மீன்லாம் சேர்த்துட்டு குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் கரண்டி போட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுறக்கூடாது, எல்லா மீனும் உடஞ்சிடும். இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்தில் மீன் நல்லா வெந்துடும். ஸோ இங்கே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம், அது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. அடுத்தது மீனை ஒவ்வொன்றா பொரிச்சிக்க வேண்டியதுதான்.
இப்பவும் பார்த்திங்கன்னா நான் வந்து நாங்கள் லவ் மேரேஜு. ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கல. நாங்களாகவே தான் வந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு தேவையானதை நாங்களே செஞ்சுக்கிட்டோம். என் பேரண்ட்ஸும் பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்கள தான் அதிகமாக நம்புகிற மாதிரி இருந்துச்சு. எப்பவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நம்ம மற்றவங்கள நம்பலாம். பட் அது அளவுக்கு அதிகமாக நம்புறதுனால என்னென்ன பிரச்சனை வருன்றதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் இந்த விஷயத்தில் அவங்கள்ட்ட சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நிறையா மற்றவங்கள்ட்ட வந்து எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டைனாலும் நான் ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்திங்கன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா கேட்பாங்க, ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கேட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்படி அப்படின்னு சொல்லி சார் நம்ம சொல்லிட்டோமா, நமக்கு கொஞ்சம் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்கிறோம், சரி ஓகே, நமக்கு ஒரு மனசில் அந்த பாரமே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதை அவங்க கேட்டுட்டு போய் இன்னும் 2-3 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து, என்னம்மா நிஷா இந்த மாதிரி அந்த ப்ளஸ் ஒன்றுச்சே அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து தோணும், நம்ம எவ்வளோ ஒரு விஷயம் நம்பி சொல்கிறோம், நம்ம பர்சனலாக ஒருத்தவங்கள ஷேர் பண்ணுறோன்னா நம்ம அவங்க மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம். ஸோ அதை போய் வெளியே சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்கன்னு பாருங்களேன். ஸோ அதனால் எப்போவுமே வந்து பழகிறதுனால தப்பு கிடையாது. பட் நம்ம பர்சனலை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க படிக்கிறது, பிள்ளைங்க மார்க்ஸ் எடுக்கிறது, நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து வாங்குறது பார்த்துட்டு அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை பார்த்து பயங்கரமாக பொறாமப்படுவாங்க. பொறாமப்படுறதை தவிர்த்து அது ஒரு எதிர்ப்பாக காமிப்பாங்க பார்த்துக்கோங்க. நம்ம அவங்கள்ட்ட நல்லாவே சிரித்து பேசி நம்ம முதுகுகளை குத்துவாங்க. அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. பட் நான் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து லவ் மேரேஜ், ஹிந்து முஸ்லீம். என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து, நான் வந்து முஸ்லீம். ஸோ அதனால் என் சைடும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பெருசாக இல்லை, எங்கள் மாமனார் சைடும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பெருசாக இல்லை. பட் பேசிக்குவாங்க, பட் அந்தளவுக்கு சப்போர்ட் எதுவும் பண்ணல. ஸ்டார்டிங்கில் ப்ரெக்னென்சி பீரியட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்பட்டோம். அந்த நேரம்லாம் வந்து டெலிவரிக்கெலாம் யாருமே கூட இல்லை, ஹஸ்பண்ட் தான் கூட இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் கஷ்டப்பட்டு நிறையா இப்போ தான் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து அதான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு சொந்த பந்தம் வந்து சேர்ந்தாலுமே அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வராது. நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள தான் நிறையா நம்புவோம். சொல்லுவாங்களா, அக்கம் பக்கத்தில் பழகுனா நல்லது, ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அவங்க தான் வந்து ஓடி வந்து பார்ப்பாங்க, சொந்தக்காரவங்க கூட லேட்டாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினச்சி நம்ம பழகுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நம்மள்கிட்டயே வந்து நல்லா பழகிட்டு, ஐயோ அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு நம்மளை பற்றியே போய் பின்னாடி வந்து காசிப் பேசுவாங்க. அது வந்து அந்த காசிப் பேசிட்டும் நம்மகிட்ட நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க. அது இன்னொருத்தவங்க வந்து சொல்லும்போது நமக்கு என்னடா, நேற்று கூட நல்லா தானே இந்த அம்மா பேசிச்சு நம்ம கூட, இன்றைக்கி பார்த்தினா இப்படி வந்து இந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்களேன்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு மற்றவர்கள்ட்ட அதிகமாக நம்மளோட விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட வேலைகள் நம்ம தான் பார்க்கணுமே தவிர்த்து ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது என்ன ஆகிடுனா, நான் உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணல, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வரும். ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாது, பண்ணிட்டு போயிடலாம். பட் வந்து என்ன தெரியுமா, அவங்க வந்து அதை வந்து சொல்லுற விதம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னமோ நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் தான் சொல்லியிருப்போம், பட் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லாமலே வந்து ஒரு 1000 கொடுங்க 2000 கொடுங்கன்னு வாங்க. நமக்கு என்ன தோறும், சரி ஓகே கொடுப்போம், அன்றைக்கி நமக்கு வந்து ஓடி வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அதை அவங்க வாங்கிக்கிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட பேசுகிற விதங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம திரும்ப ரிட்டன் கேட்போம் இல்லையா, நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு அந்த நேரம் அவங்க பேசுவாங்க பாருங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்ற மாதிரி அதிகமாக யார்ட்டையும் நம்ம டச்சப் இல்லாமல், பட் பேசிக்கணும், பேசாமல் இருக்கக்கூடாது. பட் லிமிட்டாக பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருந்தாலே என்றைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. டீ டைமில் நான் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ். பாப்பா வந்து லீவில் இருந்ததுனால இதை செஞ்சு கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. பாருங்கள், போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு, இனிப்பு போண்டா சூப்பராக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட, மைதா மாவு ஒன்று தான் தவிர்த்து மற்ற சேர்த்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.